ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். திருமணத்தில் இணைக்கக்கூடாத நட்சத்திரங்கள் இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ உங்களுடைய குழந்தைகள் வந்து கார்த்திகை நட்சத்திரம் வச்சுக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து சதய நட்சத்திரக்காரர்களை தயவு செய்து இணைக்க கூடாது. திருமண பந்தத்தில் மட்டும் கிடையாதுங்க, பிசினஸ்லயும் வந்து நீங்க அவர் வந்து ஒரு பார்ட்னரை வந்து தயவு செய்து சேர்த்துக்காதீங்க. எதனால அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து சதய நட்சத்திரம் 22வது நட்சத்திரமா வரும். 22வது நட்சத்திரம் வந்து வதை வைநாசிகம் சொல்லுவாங்க. வதைத்தல் அப்படின்னா, திருமண பந்தத்தில் இவர்கள் இணைந்து கொண்டால் அந்த கணவன் மூலமாகவோ மனைவியின் மூலமாகவோ தினசரி ஏதாவது ஒரு தொல்லைகள், ஏதாவது பிரச்சனைகள், மனசு சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தாங்க பிசினஸ் வந்து பார்ட்னரா நீங்க கார்த்திகை நட்சத்திரம்னா சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பிசினஸ்ல நீங்க ஒன்று சொல்லுவீங்க, உங்களுடைய பார்ட்னர் ஒன்று சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி இருக்கவே இருக்காது. அப்போ வாழ்க்கையிலும் சரிதான், நம்முடைய தொழிலிலும் சரிதான், பார்ட்னர் வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது, அதாவது நம்முடைய கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிக மிக கவனமாக நம்முடைய நட்சத்திரத்திற்கு தாராபலம் உள்ள நட்சத்திரமாக பார்த்து இணைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் மேன்மேலும் வளரலாம், வாழ்க்கை வசந்தமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.